ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆனஸ்ட் லேர்ன் அகாடமி. இன்றைக்கி வந்துட்டு ஒரு மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமோட ஒரு ஒரிஜினல் ஆன்சர் கீ அதை தான் எடுத்திருக்கோம். ஒரிஜினல் ஆன்சர் பேப்பர் ஒரு ஸ்டூடெண்ட் ரீவேல்யூஷனுக்காக போட்ட ஆன்சர் ஸ்கிரிப்டை மாடலுக்காக உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணலான்னு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டில். அது எல்லாத்துக்குமே தெரியும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க, என்னென்னு படித்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 மார்க்ஸ் பார்ட் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் they have written he have written all the 20 with options. அதனால நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன்ஸோட 1 மார்க்ஸ் பார்ட் எழுதணும். அண்ட் செகண்ட் பார்ட் இஸ் 2 மார்க் பார்ட். 2 மார்க் பார்ட்டில் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த இடத்துல அவங்க வந்து ஒவ்வொரு 2 மார்க்குக்கும் நீங்கள் வேணால் நோட் பண்ணிட்டே வாங்க. நான் ஃபர்ஸ்ட் சம்க்கு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எல்லா சம்க்கும் அதை நோட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு he is written given, அப்புறம் அந்த சம்மோட அல்டிமேட் டைம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது ப்ராப்பர்ட்டி எழுதியிருக்காங்க, ப்ராப்பர்ட்டி ஆர் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு he is written த சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சப்ஸ்டியூஷன் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்லாம் நெக்ஸ்ட்டு. அப்புறம் ரிசல்ட். இந்த 5ல் ஒருவேளை ஃபார்முலா இல்லைன்னா ஃபார்முலா வராது, ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி வராது. ஆர் இந்த மாதிரி செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஆப்ஷன். செகண்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் வந்து ஆப்ஷனல். மற்றபடி மீதி இருக்கிற எல்லாமே அவர் எல்லா சம்முக்குமே பண்ணியிருக்காரு, இன்க்ளூடிங் 5 மார்க் 3 மார்க் எல்லாத்துக்குமே he have used this logic. இதுதான் கீ பாயிண்ட், இதை நல்லா மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் given, செகண்ட் ஒன் அல்டிமேட் டைம் ஆஃப் த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்களோ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற அல்டிமேட் டைம். தேர்ட் ஒன் வந்து ஃபார்முலா ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து சிம்பிளிஃபிகேஷன். அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து ஃபைனல் ஆன்சர், ஓகேவா? இந்த ஸ்டெப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இருக்க எல்லா கொஷினுக்கும் ஹீ அப்டைன் ஃபுல் மார்க், மேக்ஸிமம் மார்க் ஆஃப் த கொஷனோட மேக்ஸிமம் மார்க்கை ஹீ ஹாஸ் அப்டைன், ஓகேவா? நான் இந்த ஒரு கொஷின் சொல்லிட்டேன், நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எல்லா கொஷினுக்கும் அதை செக் பண்ணி பாருங்கள், அவர் எழுதியிருக்காரா அப்படிங்கிறத பாருங்கள், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு 9th ஒன், ஓகேவா? நைன்த் பேஜில் இது கொடுத்துருக்காங்க, ஓகேவா? பாருங்கள், இது எல்லாமே 2 மார்க்ஸ் பார்ட் தான், ஓகே? எல்லாமே 2 மார்க்ஸ் தான், அப்படி பார்த்துக்கோங்க. அண்ட் ஹியர் எக்ஸஸ் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, உங்களோட பேப்பர் ஃபஸ்ட்டு எடுத்து வேலிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் த பேப்பர் டு லாஸ்ட் பேஜ் ஆஃப் த பேப்பர் அந்தந்த கொஷனுக்கு எவ்வளோ மார்க்கோ அவங்க வந்து அதை கரெக்ட் பண்ணி அதோட மார்க்கை அங்கே போட்டுருவாங்க. நீங்கள் எவ்வளோ அப்ளைன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மார்க்கை சைடில் போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் ஒரு ஸ்ப்ளிட் அப் மார்க் அப்படின்னு ஒன்று காமிப்பேன், ஓகேவா? அந்த ஸ்ப்ளிட் அப்புங்கிற பேஜுக்கு போயிட்டதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸஸாக எழுதியிருக்கீங்க, இவ்வளோ ஆப்ஷன்ஸில் நீங்கள் எவ்வளோ எக்ஸஸாக எழுதியிருக்கீங்கிறத பார்த்துட்டு எது எக்ஸஸ் கொஷினோ அதை வந்து அவங்க நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க, ஓகேவா? இதுதான் ப்ரொசீஜர், ஓகேவா? ஃபஸ்ட்டு அவங்க எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எழுதுனா எல்லா கொஷனுக்கு அதுக்குரிய மார்க்கை தே வில் ப்ரொவைட். அண்ட் லாஸ்ட்டாக அவங்க அந்த ஸ்பிளிட் அப்க்கு போகும்போது எது எக்ஸஸ் கொஷினோ அதோட மார்க்கை ரெடியூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் ப்ரொசீஜர், ஓகேவா? ஸோ இந்த பேப்பரில் அவர் 7 கொஷின் எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு 6 கொஷனுக்கு எல்லாமே 2 மார்க்ஸ் வாங்கிட்டாரு. அந்த 2 மார்க்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு 6 கொஷின் ஆர் 7 கொஷின் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் 7 கொஷின் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. 8th கொஷினா அவர் எழுதியிருக்கிறத தே ஹாவ் டேக்கன் அஸ் எக்ஸஸ், ஓகேவா? அதை எக்ஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டார், ஓகேவா? அடுத்து 3 மார்க்கில் பார்ட் 3ல 3 மார்க்ஸ் எழுதியிருக்காங்க. அதையும் அப்படியே பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேவா? 3 மார்க் எப்படி எழுதணும் நான் சொல்லிட்டேன், திரும்ப அது எல்லாமே இருக்கான்னு பாருங்க, ஓகேவா? நான் சொன்ன அந்த 5 ஸ்டெப்ஸ் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு பாருங்க. வித் ஏதாவது டயக்ராம் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும், ஓகேவா? அதை நான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன், அது கம்பல்சரி. டயக்ராம் வந்து கம்பல்சரியாக வி ஷுட் டு, ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வி கேம் டு த பார்ட் 4. பார்ட் 4ங்கிறது 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கொஸ்டின் நம்பர் வித் ஆப்ஷன் கண்டிப்பாக எழுதணும், ஓகேவா? ஏ ஆப்ஷனா பி ஆப்ஷனா அப்படிங்கிறது
கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். தென் யூ வில் கெட் அ மார்க். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இங்கே இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். 5 மார்க்கில் எனக்கு அது தெரில இது தெரிலன்னு 5 மார்க்கு தயவு செஞ்சு விட்டுட்டு வராதிங்க. இவருக்கு இந்த சம்மே தெரியல. நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா அவருக்கு இந்த சம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஒரு 50% அவருக்கு இருந்த ஃபார்முலா அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா அவர் பார்த்த சின்ன சின்ன ஐடியாவை வச்சு சால்வ் பண்ணிருக்காரு. இந்த கொஸ்டினோட 4 மார்க்ஸ் அவர் வந்து கெயின் பண்ணியிருக்காரு. நீங்கள் பாருங்களேன். அதாவது இன்டிகிரேஷன் பார்ட்டு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக இந்த இடத்துல இருந்தால் இன்டிகிரேஷன் பண்ணவே ஆரம்பிக்க போகிறோம். கரெக்டாக மெயின் இன்டிகிரேஷன் ஃபார்முலாவோட மெயின் இன்டிகிரேஷனே இது கீழே தான் இருக்குது. அதுவே அவர் தப்பு. அதுக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையுமே அவர் கரெக்டாக பண்ணிட்டாரு. 4 மார்க்ஸ் அவர் கொடுத்துட்டாங்க. புரிஞ்சுச்சா? அதனால எந்த பார்ட் எதுவுமே தெரியாதுன்னு விட்டுட்டு வராதிங்க. எல்லாத்துலேயுமே வந்துட்டு எப்படி எப்படிலாம் ஸ்டெப் மார்க்கை கெயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி எப்படிலாம் ஸ்டெப் மார்க்கை நம்ம அப்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா? இந்த இடத்துல அவங்க PQ கண்டுபிடிச்சதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் e⁻ இன்டெக்ரல் ஆஃப் PDX கண்டுபிடிச்சதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபார்முக்கு மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலா அதுக்கப்புறம் அதோட சப்ஸ்டியூஷனுக்காக 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் இருக்கிற ஆன்சருக்குரிய 1 மார்க் வந்து அவங்க நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் ராங் ஆன்சர். ஓகேவா? ராங் ஆன்சர்ங்காட்டி they have neglected the answer mark. அவ்வளோதான். ஓகேவா? அதுக்குரிய 4 மார்க்ஸ் அவர் கெயின் பண்ணிட்டார். ஓகேவா? ஓகே. அடுத்து 41th கொஸ்டின். இது எல்லாமே பாருங்க. உங்களுக்கு எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்களோ அந்த கொஸ்டினுக்கு மட்டும்தான் அவங்க ஸ்டெப் மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? தப்பு பண்ணாததுக்கு எல்லாமே நீங்கள் ஆன்சர் கரெக்டாக எழுதியிருக்கீங்க. இப்போ டயக்ராம் ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா அது கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. ஃபார்முலா இருக்கா, ஃபார்முலாவும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த கொஸ்டினுக்கு they will allocate the full mark. ஓகேவா? கரெக்டாக எழுதின கொஸ்டினுக்கு எதுக்குமே அவங்க மார்க்கை வந்து ஸ்டெப் மார்க் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. சில மென்ஷன் பண்ணுவாங்க. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆன்சர் தப்பாக எழுதுனீங்கன்னா they will provide a step marks. ஓகேவா? ஸ்டெப் மார்க் கண்டிப்பாக இருக்கு. ஓகே. அடுத்து 27th அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஏதாவது நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்குற ஆன்சர் புக்லெட்டோட லாஸ்ட் பேஜுக்கு முந்தின பேஜ் 29th பேஜ். ரைட்? இதே 30th பேஜ் பாருங்க. இது 30th பேஜ். 30th பேஜில் அவர் வந்து ரஃப் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதனால நீங்கள் என்ன பண்ணலாம், எப்பவுமே வந்து ஆன்சர் எழுதிட்டு லாஸ்ட் பேஜ் ஆஃப் த ஆன்சர் புக்லெட்டில் நீங்கள் உங்கள் ரஃப் ஒர்க் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் யூ கேன் ஸ்ட்ரைக் அவுட் த லாஸ்ட் பேஜ். உங்களுக்கு அந்த லாஸ்ட் பேஜே வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது போக அடிஷ்னல் தேவைன்னா யூ கேன் கெட் ஃப்ரம் தி எக்ஸாமினர். ஓகேவா? அதுக்கு அலவுட் இருக்குது. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பேப்பர். அதனால தான் நான் இந்த பேப்பரவே எடுத்தேன். அவருக்கு அடிஷ்னல் வாங்கியே இது மட்டும்தான் தேவைப்படுது. ஒரே ஒரு பேப்பர், ஒரே ஒரு பேஜ் மட்டும்தான் அவருக்கு தேவைப்படுது. அந்த பேஜை அவர் இந்த ரஃப் ஒர்க் யூஸ் பண்ணலைன்னா இங்கேயே எழுதி முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் ரஃப் ஒர்க் யூஸ் பண்ணிட்டு அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ தே ஹவ் ப்ரொவைடட் அனதர் ஆன்சர் ஷீட் ஃபார் அ சிங்கிள் பேஜ் கண்டென்ட்காக இன்னுமே அவங்களுக்கு அடிஷ்னல் ஷீட் கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால அதை ரஃப் ஒர்க்கை யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால கொடுக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஒரு ரஃப் ஒர்க்கை நீங்கள் எவ்வளோ பேஜ் வேணாலும் பின்னாடி இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி ஒரு பேஜை எப்பவுமே மேக்ஸிமமாக பென்சில் யூஸ் பண்ணுங்க. எரேஸ் பண்ணிட்டு லாஸ்ட் 1 பேஜை ரஃப் ஒர்க்காக வச்சுக்கோங்க. ரஃப் ஒர்க்காக வச்சுட்டு அதுவே சால்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடிஷ்னல் தேவைப்பட்டதுன்னா யூ கேன் பை அடிஷ்னல். ஓகேவா? அடிஷ்னலாக அவர் ஒரே ஒரு பேஜ் தான் எழுதியிருக்காரு. மீதி இருக்கிற பேஜ் எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டான். ஓகேவா? இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டுக்கு போகலாம். அதுதான் ஸ்பிளிட் அப் ஆஃப் மார்க்ஸ். இதுதான் வந்து ஸ்பிளிட் அப்னு சொல்லுவாங்க. ஸ்பிளிட் அப். ஓகேவா? இந்த ஸ்பிளிட் அப்ல இங்கே பாருங்க, மேலே வந்து டோட்டல் மார்க்ஸ் இருக்கும். அடுத்து கொஸ்டின் புக்லெட் சீரீஸ். இங்கே தான் வந்து ஏவா பியா ஃபார் எனி கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், அதாவது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஏ கொஸ்டின் புக்லெட்டா இல்லை பி கொஸ்டின் புக்லெட்டா அப்படிங்கிறது பார்த்துட்டு யூ வில் டிக் ஹியர். ஓகேவா? பியா ஏவான்னு பார்த்து அதை டிக் பண்ணிட்டீங்க. அதை டிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அதை டிக் பண்ணிடுவீங்க. அதை வச்சு தான் உங்களோட ஆன்சரை வேலிடேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது பாருங்க, ரெண்டு பார்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து கொஸ்டின் வைஸ் டோட்டல், இன்னொன்று பேஜ் வைஸ் டோட்டல். ரெண்டுமே போடுவாங்க. கொஸ்டின் வைஸ் டோட்டல் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எவ்வளோ, செகண்ட் கொஸ்டினுக்கு எவ்வளோ அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்க லாஸ்ட் 47th கொஸ்டின் வரையும் இருக்கிறதுக்கு போட்டுருவாங்க. ஓகேவா? இங்கே தான் நான் சொன்னேன் அந்த எக்ஸஸாக கணக்கில் எடுக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க, அடிச்சு விட்டுருக்காங்க. தெரியுதா?
இந்த இடத்துல தே ஹாவ் ஸ்ட்ரைக் அவுட். ஓகேவா? அதே மாதிரி இங்கெல்லாம் பாருங்க, பேஜ் வைஸ் டோட்டல், இங்கே பேஜ் வைஸும் போடுவாங்க. இதெல்லாம் போட்டது போக இதெல்லாம் ஆட் பண்ணது போக ரெண்டுமே ஈக்குவலைஸாக வந்துச்சுன்னா தே வில் ஃபைனலைஸ் த மார்க். ஓகேவா? மார்க் ஃபைனலைஸ் பண்ணுறாங்க, டோட்டல் மார்க் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஸ்பிளிட் அப்போட அல்டிமேட் எய்ம். ஓகேவா? அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க, எப்படியும் மிஸ் ஆகாது. ஒன்றா வந்து கொஸ்டின் வைஸ் டோட்டலில் மாட்டிடும், இல்லைன்னா பேஜ் வைஸ் டோட்டலில் மாட்டிடும். கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எக்ஸஸ் கொஸ்டினுக்கு மார்க் கொடுக்கறதோ, இல்லை வந்து நீங்கள் 5 மார்க்லேயே ஒரே இதுலேயே 2 ஆப்ஷன் எழுதி வைக்கிறது, அதெல்லாம் வந்து நத்திங் ஒர்க் ஹியர். இங்கே பாருங்கள், 41க்கு ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. ஏக்குனா ஏக்குரிய மார்க் தான் நீங்கள் கொடுத்துட்டாங்கன்னா பிக்குரிய மார்க் வராது. அப்படி நீங்கள் 2 எழுதி வச்சிங்கனாலும் வேஸ்ட் தான். ஓகேவா? அதனால அந்த தப்பை பண்ணாதீங்க, எப்படியும் மார்க் போட்டுருவாங்க. நோ, நெவர். இங்கே அந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஓகேவா? பாருங்கள், 5 மார்க்ஸ்க்கு எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸ் தான் இருக்குது, 7 கொஷின்ஸ்க்கும் ஒவ்வொரு பாக்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? இங்கே 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணுவாங்க கொஷின் வைஸும். உங்களுக்கு 7 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா தான் அந்த 7 கொஷின் போக மீதி இருக்கிறத எக்ஸஸ்ன்னு விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அதில் கவனமாக இருந்துக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, தேங்க்யூ. எக்ஸாம் நல்லா எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் தி வீடியோ எண்ட் வரையும் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னுமே வந்து நிறையா கண்டென்ட்ஸ் நம்ம இதில் போட போகிறோம். பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டட் அண்ட் ரிவிஷன் ரிலேட்டட் எல்லாமே நிறையா கண்டென்ட்ஸ் நான் போட போகிறேன். அதனால் டூ வாட்ச் அண்ட் சப்போர்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இப்படிப்பட்ட யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இது உங்களுக்கு உண்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் த யூடியூப் அல்காரிதம் வில் மேக் மை வீடியோ டு யர் நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ். ஓகேவா? அதனால் பப்ளிக் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு ரிவிஷன் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை பாய். திஸ் இஸ் சைனிங்.